காரசாரமாக நச்சுன்னு ஒரு தோசை சாப்பிட ஆசையாக இருக்கா? அப்போ இந்த ரெசிபி உங்களுக்கு தான், மறக்காமல் பாருங்கள். நமக்கு அதுக்கு தேவையானது 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக ஜீரகம், மீடியம் சைஸ் தக்காளி, 4லேருந்து 5 வரமிளகாய், தேவையான அளவு உப்பு, 5 பல் பூண்டு, புளியும் புதினாவும் ஆப்ஷனல் தான், வேண்டானா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு நல்லா மாற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயை ஹீட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சமாக விட்டு நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மிக்சரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலருங்க. இந்த டைம் நீங்கள் உப்போ காரமோ வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் யூஸ் பண்ணுங்கள், சால்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பேன் நல்லா ஹீட் ஆனதும் இந்த மாதிரி தோசையை ஊற்றி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட கார தோசை ரெடி ஆயிரும். இப்போ இந்த சட்னி நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம்ல காரசாரமாக, அதை நீங்கள் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மூடி போட்டு வேக வைங்க. கொஞ்சம் எண்ணெய் தேவைப்பட்டுச்சுன்னா எண்ணெய் கூட சைடில் ஊற்றி நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா தோசை சாப்பிடாதவங்க கூட 5 தோசை சாப்பிடுவாங்கங்க. அதுக்கு நான் கேரண்டி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில்